அமைக்கிறோம் என்று சொல்றாங்க. ஆனா அத மறைமுக கூட்டணி என்று குறிப்பிடுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லங்க, அதாவது இப்பொழுது விவாதிக்கப்பட்டதுல எது முரண்பட்ட கூட்டணி அப்படிங்கிறது அதிகமான விவாதமாக இருந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணி முரணான கூட்டணியா அல்லது அதிமுக பாஜக கூட்டணி முரணான கூட்டணியா? நீங்க இப்போ திமுக காங்கிரஸ் பத்தி இங்க மற்றவர்கள் வைத்தது நடந்ததான், நடக்கலையான இல்ல. ஆனா 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு. முன்னாடியுமே கூட்டணியில இருந்ததா கூட அவங்க ஒரு காலத்துல யூபிஏல இருந்தாங்க, அப்புறம் பாஜக ஆதரவு வச்சாங்க. இது மாறி மாறி இருந்த கதை போய் இன்னைக்கு அந்த கூட்டணி இன்டாக்ட் ஆயிருச்சு. அப்ப அதனால இன்னுமே நீங்க ஈழம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதோ இல்ல மற்ற விஷயங்கள் பேசுறதோ மக்கள் மத்தியில் எடுபடுமான இல்ல, அது காலம் கடந்துருச்சு நான் பாக்குறேன். 2009 அதற்கு பிறகு நீங்க கூட்டணி மாறி இன்னைக்கு 2019 2024 2026 வரைக்கும் இந்த கூட்டணி தொடரத்தான் போகிறது. அப்படிங்கும் போது அந்த கூட்டணி நிச்சயம் ரொம்ப இன்டாக்டா இருக்கிறதுனால இது பேசுவதால் உண்மையிலேயே ஒரு பயன் இருக்கிறதா என்று கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசா இது திமுக இது பேசுவதனாலே திமுக காங்கிரஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகி அதை கடந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஏன் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, இதே அதிமுக தலைவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, என்டிஏ கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லும் பொழுது இது இப்ப மட்டும் கிடையாது. மறுபடியும் எல்லாம் கேட்டாங்கன்னா உங்களோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பேசுறாங்க, உங்களோட அமைச்சர்கள் பேசுறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்ஸ்லையும் பேசுறாரு, வெளியே பேசுறாரு. 2024 மட்டும் இல்லங்க, 2026 சட்டமன்றத்தில் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படி சொல்லி பல இடங்கள் அவர் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ச்சியா எங்க போனாலும் இந்த கேள்வி மறுபடியும் வைக்கப்படுகிறது. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்டேஜில் எவ்வளவு தூரம் இறங்கி வராங்கன்னா நாங்க கொள்கை எதிரியாக பாஜகவை பார்க்கிறோம், நாங்க பாஜகவும் திமுகவும் எங்களுடைய எதிரி, இவங்க 2 பேரும் எங்களுடைய எதிர் சக்தி, மத்தவங்க எல்லாம் நட்பு சக்தியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க திமுக கூட்டணி இருக்கிறவங்க கூட கூப்பிடுறாங்க, நீங்க அவங்க கூட வரலாம் நாளைக்கு. ஆனா எங்களுடைய மெயின் அப்பனன்ஸ் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் எனிமி பார்க்கும் பொழுது அது அதிமுக, அது திமுக பாஜக மட்டும்தான் டிக்ளேர் பண்றாங்க. நீங்க அந்த அமைச்சர்கள் பேசும்பொழுது அந்த கூட்டணி வெளியே வந்தோட ஜெயக்குமார் போன்றவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும் போது நல்லா ராயபுரத்துல கிங்கா இருந்தவர், ராயபுரத்துல என்ன அவ்வளவு ஈஸியா யாரும் வீழ்த்திட முடியாது, 40,000 வாக்கள் சிறுபான்மை வாக்கள் போகுதுங்க, என்னங்க காரணம்? பாஜக ஒரு மைனஸ் போர்ஸ்ங்க. அந்த மைனஸ் போர்ஸ் வந்ததுனால நல்லா இன்னைக்கு வீட்டுல இருக்கேன், இல்லாட்டி நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவேன், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தொடர்ந்துட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனை தெரிவிக்கிறாரு. இது மாதிரி எல்லோருக்கும் அந்த கருத்து இருந்தது. தொண்டர்கள் மத்தியிலும் அது பிரதிபலித்தது. தொண்டர்கள் மத்தியில பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் களத்துல கிட்டத்தட்ட அடிச்சுக்கிற நிலைமைக்கெல்லாம் போனதெல்லாம் பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் அவதூறாக பேசினார், ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசினார், அண்ணா அவர்கள் குறித்து பேசினார், நீங்க எம்ஜிஆர் குறித்து பேசினார், ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசும்பொழுது அவருடைய மனைவியோ அக்காவை விட ஜெயலலிதா பெரிய பெரிய சிறந்தவரெல்லாம் கேள்வி எழுப்பினார். இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்தது. அதனாலதான் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இல்லங்க நான் கூட்டணிக்கு போக மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அவசரமாக சென்ற வாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு டெல்லியில போய் அமித்ஷா பார்க்கும் பொழுதுதான் அப்பொழுதே சரி இது மறுபடியும் இந்த காட்சிகள் ஏன் மாறுகின்றன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தெளிவாக கிடைக்கவில்லை. அதுதான் பிரச்சனை. ஏன் முரணான கூட்டணி சொல்றாங்கன்னா, ஓகே நீங்க சேர்ந்துக்கிறீங்க, ஓகே நீங்க சேர்ந்ததுக்கு நீங்க திமுக வீழ்த்தணுங்கிற ஒரு புள்ளி இருக்கு, அது புரியுது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் மற்ற அதை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பது அவர்களுடைய வியூகமாக இருக்கு. அந்த அடிப்படையில இந்த கூட்டணியை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ அது பதிலா நீங்க எடுத்துக்க முடியலையா? ஏன் அது இல்ல, இதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு, நீங்க இப்ப என்ன நீங்களே உங்களுடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அல்லது இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களே சொல்லியது பாஜக ஒரு மைனஸ் போர்ஸ். இப்ப எல்லாரும் சொல்றது என்ன, நீங்க திமுக ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே சிறுபான்மை வாக்கள் அப்படியே மொத்தமா வருது. இந்த சிறுபான்மை வாக்கள் தமிழகத்துல ஒரு 12-13% வருது. அது பிளஸ்ல பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு சிறுபான்மை வாக்கள் நீ மற்ற மாநிலங்கள்ல மாறி இருக்கலாம், நீங்க ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்கள் என்பது அப்படியே மாசா காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் இவர் கூட பல நேரங்களில் இவர் என்ன சொன்னார், சிறுபான்மைக்கு ஆளர் சொல்லி சொன்னாங்க, மைனஸ் சொன்னாங்க. இல்ல அந்த மைனஸ் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் அவங்க தனித்து ஒரு கூட்டணி அமைத்து, அதாவது தனித்தென்றால் அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்த போது அவர்களுடைய வாக்கு சதவீதம் அதை கருத்தில் கொண்டு இந்த கூட்டணி அமைத்திருக்கலாம் இல்லையா? இல்ல நம்ம சொல்றேன் இல்லையா, நீங்க நான் அதுவும் சொல்றேன். இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு அபரிதமான வெற்றி பெற்றாலும் அதே நேரத்தில் நடந்த 21 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக தேவையான இடங்களை வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்தார். மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. இது 2024 2019 நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களா அல்லது இந்தியா கூட்டணியில் இருப்பவர்களா ராகுல் காந்தி அவர்களாங்கிற பார்வையும், 2021 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஸ்டாலின் அவர்களா அல்லது எடப்பாடி அவர்களா அப்படிங்கிறது அப்படிதான் அந்த புரிதல் இருக்கு. ஆனா இந்த போர்ஸ் இப்ப நீங்க இவங்க சொல்லிட்டு எதுக்காக வெளியே போனாங்க,
நாங்க எங்களுக்கு சிறுபான்மை வாக்கள் ஒட்டுமொத்தமா போயிடுச்சு. நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது சிறுபான்மை வாக்கள் அப்படியே இருந்தது. இன்னைக்கு இது வெளியே போயிடுச்சு. அதை மீட் எடுக்கணும். இன்னைக்கு மைனஸ் சக்தியா இருக்கிறாங்க, பல இடங்களில் மைனஸ் போர்ஸா இருக்கிறாங்க. அப்ப நாங்க மீட் எடுக்கணும். இன்னைக்கு நீங்க இது போகும் பொழுது நீங்க அவரே செல்வியர் கூட சொல்றாரு, இந்த கூட்டணி இன்னும் பலர் வருவார்கள். அப்ப கேள்வி என்னன்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணி இந்த 2 கட்சிகள் மட்டுமே போதுமா, அல்லது இன்னும் ஒரு 4-5 கட்சிகள் வந்த பிறகுதான் உங்களுக்கு அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்த்து நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. இல்லங்க, நாங்க 2 பேருமே போதும். நீங்க சொன்னீங்களா, நாங்க 2 பேர் சேர்ந்துட்டாலே அவருக்கு ஒரு 18%, எங்களுக்கு ஒரு 19%, அது வந்தாலே போதும். இந்த பெர்சென்ட் கூடும் குறையும், ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த கூட்டணி இன்னும் பலர் வந்தால் தான் அது நம்ம இன்னும் ஓப்பனா தான் இருக்கு. நேற்று பார்த்தோம், நேற்று எதிர்பார்ப்பு என்பது இன்னும் பல கட்சிகள் வருவாங்க எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லை. நடக்காமலும் போகலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த கூட்டணி அமைந்த ஒரு காரணத்தினாலேயே திமுக வந்து தோத்துருவாங்க, இல்ல வந்து அதிமுக வென்றுவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போறோமா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இன்னொன்னு, இன்னைக்கு அதிமுக மேல வைக்கிற விமர்சன புள்ளிங்கிறது ஒரு எதிர்கட்சியாக ஒரு பல நேரத்தில் செயல்பட தயங்குகிறார்கள். இன்னும் வீரியமா செயல்படணும் என்று சொல்லப்பட திமுக எதிர்த்து தான் இருந்தாங்க. எந்த புள்ளினா, நீங்க திமுக எதிர்க்கிற அதே போர்ஸ்ல பாஜக எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு எப்பொழுதுமே ஒரு சங்கடம் இருந்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு இப்ப மாநில உரிமைகள் குறித்து மாநில உரிமைகள் குறித்து பேசுற கட்சி தான் அதிமுக. அதெல்லாம் மாற்றுகிறது இல்ல. ஆனா நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க வந்து நிதின் கட்கரி அவர்கள் 2019 வரும் பொழுது அந்த மேடல ராமதாஸ் ஐயா இருந்தாரு. ராமதாஸ் அவங்க பாமக வந்து சேலம் 8 வழி சாலைக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கில் வென்று அடுத்த சுப்ரீம் கோர்ட் போனா கேவியட் போட்டிருக்காங்க. நிதின் கட்கரி அந்த மேடல இருந்து என்ன பேசினாரு, நாங்க நிச்சயமாக சேலம் 8 வழி சாலையை கொண்டு வந்தே தீர்வோம். ராமதாஸ் ஐயாக்கு ஒரு சங்கடமாக மாறுகிறது. இதே மாதிரியான சங்கடங்களை நாளை அதிமுக சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப அந்த நேரத்துல இது யாரின் பக்கம், நான் சொல்றேன் மறுபடியும், இது அதிமுக பக்கமா பாஜக பக்கம் நிற்க இல்லை, மக்களின் பக்கம் நிற்க போகிறீர்களா, தமிழக மக்களின் பக்கம் நிற்க போகிறீர்களா, அல்லது வேறொரு திசையில்? ஏன்னா இந்த நரேட்டிவ் தான் பேசப்பட இன்னைக்கு நீங்க இனிமேல் பேசுற எல்லா விஷயங்களுமே இந்த நரேட்டிவ், தமிழக மக்களுக்கான நரேட்டிவ்னு திமுக கொண்டு வரும்போது அது மும்மொழி கொள்கையோ இல்ல டீலிமிட்டேஷனோ இல்ல நீட்டோ அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு கேள்வி இருக்கு. நேற்று அமித்ஷா நீட் குறித்த கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாரு, நீட் வந்து திசை திருப்பல் இஷ்யூ இல்ல, நீங்க டீலிமிட்டேஷன் கூட சொல்லலாம், ஒரு அளவுக்கு திசை திருப்புங்க, ஏன்னா ஏன் இவ்வளவு அவசரம் பேசுறாங்க, கொஞ்சம் காலம் தாழ்த்தி பேசலாம் சொல்லலாம். ஆனா நீட்டை வந்து ஒட்டுமொத்தமாக திசை திருப்புற விஷயம்னு பேசிட்டீங்கன்னா நீங்க தமிழக மக்கள் பார்வையாளர்கள், நான் மறுபடியும் சொல்றேன், அது நடக்குமா நடக்காதா, நீட் வந்து போயிடுச்சா போகலையா, அந்த பழைய கதைகள் அது. ஆனா அந்த நரேட்டிவ்ல நீங்க வந்து சரியாக எடுத்துட்டு போறீங்களா ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு அதிமுக எப்படி பதில் அளிப்பார்கள் ஒரு இருக்கு. சரி, ஓகே. திரு சேலம் மணிகண்டன், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு இப்படியான முரண்கள் சார்ந்த கேள்விகள் அல்லது நரேட்டிவ்கள் நிறைய உருவாக்கப்படும். அப்போ அதற்கான எதிர்கொள்ளலை அதிமுக எப்படி செய்ய போகிறது என்ற கேள்வி எழுப்புகிறார் திரு ஜெகதீஸ்வரன். உங்களுடைய பதில். அதாவது நீட்டு, டீலிமிட்டேஷன், இருமொழி கொள்கை, மொழி கொள்கை, இதெல்லாம் முதல்ல நான் காலையில் எந்திரிச்சா உயிரோடு இருந்தா தான் பேச முடியும். இந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட இந்த ஆட்சியில நாள் ஒரு கொலை, பொழுது ஒரு கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா கடத்தல், போதை மருந்து கடத்தல், ஒரு தனி மனிதன் சுதந்திரமா ரோட்ல நடமாட முடியுமாங்கிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறப்ப காலையில நான் எந்திரிச்சு நியூஸ் பேப்பரை பாக்குறதுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்ல நியூஸ் பேப்பர்ல நான் செய்தியா வந்திருக்கிறேன்னா அப்படிங்கிறது இருக்கிறப்ப அதுதான் இப்ப முதல் பிரச்சனை. இங்க பாருங்க, இப்ப வந்து இதெல்லாம் அல்ல, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் உங்களுக்கு வேணுமா, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேணுமா? மோடி இந்த எலெக்ஷன்ல ஒரு ஃபேக்டரே கிடையாது. நான் திரும்ப கேட்கிற திமுகவுடைய நண்பருக்கு, எந்த மாநில உரிமை எடப்பாடி பழனிசாமியால் போயிடுச்சு, இல்ல எந்த அடகு கடைக்கு போச்சு நீங்க அடகு மீட்டு எடுத்துட்டு வந்தீங்க? இந்த நாடகத்தை மக்கள் ஏன் வீடு பத்திக்கிட்டு எரியுதுமா? ஒரு ஃபேமஸ் டயலாக் சொல்லுவாங்கல்ல, கும்பி எரியுது குடல் காயுது, குழுக்குழு ஊட்டி ஒரு கேடான, ஊட்டியில போய் 4 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் இருந்துட்டு வந்தாரு. அந்த மாதிரி தமிழக மக்கள் ஒவ்வொருத்த வயிறும்